ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் 3 to 10 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் டீச் பண்ணலாம், 4 டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் யார், அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும், சைக்கோமோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ஒரு நாளைக்கு 1 hour தான் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த 1 hourல என்னென்னலாம் டீச் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். லிட்ரஸியில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது பேசிக்காக லெட்டர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் தான். இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னாவே உங்கள் குழந்தைங்க ஈஸியாக ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு போயிடுவாங்க. இது பேசிக் தான். லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஸ்டோரி பிளேஸஸ் வைட்டல் ரோல் அப்படின்னே சொல்லலாம். இது உங்கள் குழந்தைங்களோட இமேஜினேஷனை பூஸ்ட் பண்ணி க்ரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியே இன்னொரு முக்கியமான டாபிக் அப்படின்றது ரைம்ஸ் தான். ரைம்ஸ் ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ டஃப்பான வேர்ட்ஸாக இருந்தாலும் ரைம்ஸில் அந்த டோனோட ரிதமிக்காக நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எல்லா வேர்ட்ஸையுமே அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ நம்ம லெட்டர், சவுண்ட், ஸ்டோரி, ரைம்ஸ்னு 4 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இதில் எதை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் 1 hour தான் டீச் பண்ண போகிறோம். இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் 1 hour தான் இருக்க போகுது. அதுக்குள்ளே இந்த 4 டாபிக்கையும் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போதுமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஆக்ஷன் ரைமில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இட் மே பி குட் மார்னிங் சாங், ஹலோ சாங், வாட் எவர் இட் மே பி. இது ஒரு நல்ல வார்ம் அப் ஆக்டிவிட்டியாக இருக்கும். செகண்ட், ஒரு பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி கொடுக்குறது நல்லது. நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் டீச் பண்ணுங்கள். இந்த லெட்டர்ஸ் அப்படின்றது இங்கே ஆல்ஃபபெட்ஸ் தான். அதையுமே ரிதமிக்காக சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக லேர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே இவாலுவேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. லெட்டர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த இவாலுவேஷன். பிகாஸ் சில குழந்தைங்க A to Z கண்டினியூஸாக ரொம்ப அழகாகவே சொல்லிடுவாங்க. பட் இண்டிவிஜுவலாக ஒரு லெட்டரை காட்டி இது என்ன லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சில சமயம் சொல்ல தெரியாது. இதுக்காக டெய்லியுமே லெட்டர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் ஷீட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்குறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சவுண்ட் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டு வே அகெயின் ரைம்ஸ் தான். இதுக்கு நீங்கள் இந்த ஜாலி ஃபோனிக்ஸ் இந்த மாதிரியான ரைம்ஸ் காட்டி சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. உங்கள் குழந்தை ஒரு ஆடிட்டரி லேர்னர் இல்லைனா விஷுவல் லேர்னராக இருக்கும்போது ஈஸியாகவே கிராஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை உங்கள் குழந்தை கினஸ்தட்டிக் லேர்னராக இருக்கும்போது நீங்கள் ட்ரேசிங் மூலமாக லெட்டர் சவுண்ட் சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்கு சாண்ட் பேப்பர் ட்ரேசிங் கிட் வாங்கி தான் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. ஒரு பெரிய பிளேட்டில் ரைஸ் இல்லைனா சுகர் இல்லை ஏதாவது பருப்புகள் இல்லை சாண்ட் இந்த மாதிரி கொட்டி அதில் நீங்கள் லெட்டர்ஸை எழுதி அவங்கள ட்ரேஸ் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரியே லாஸ்ட்டாக கொண்டு வரேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஸ்டோரி சொல்லிட்டீங்க அப்படின்னா பசங்க ஒரு மாதிரி இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போதுமே ஸ்டார்டிங்கில் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வார்ம் அப்புக்காக ஒரு ரைம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் கேம், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் வித் ஆக்டிவிட்டி, தென் சவுண்ட்ஸ் வித் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டோரி ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்டோரி சொல்கிறப்போ ஆக்ஷனோடு சொல்கிறதும் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆக்ஷனோட ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிக்சர்ஸ் ஆர் வீடியோ காட்டுறப்போ இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதையும் நம்ம எவாலுவேட் பண்ணணும். எப்படின்னா ஒரு 4 லைன் ஷார்ட் ஸ்டோரி சொன்னால் கூட மினிமம் 4 கொஷின்ஸ் அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக நீங்கள் கேட்கணும். ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ரிவார்ட் பண்ணுங்கள். லைக் கையில் ஸ்டார் வரைஞ்சி விடுறது, அதுக்கப்புறம் கிளாப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ரிஷியேஷன் கொடுங்க. ஆன்சர் தெரியலன்னா நம்ம மறுபடியும் ரீடீச் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அட் த எண்ட் கண்டிப்பாக ஒரு குட் பாய் சாங்கோட உங்களோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது டவுட் ஆர் சஜஷன் சொல்லணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் see you in the next video. Thank you for watching.